ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குஸ்கா தான் பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்துட்டு நம்ம நான்வெஜ்ஜு பிரியாணியாக அதை பண்ணது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா நம்ம தனியாக செப்ரேட்டாக வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குஸ்கா ரைஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குக்கரை விட இது பாத்திரத்தில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த காரம் உப்பு எல்லாமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் அளவு அந்த பிரியாணி குஸ்கா பண்ணுற பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதே மாதிரி 3 ஸ்பூன் வந்து நான் கோல்டு வினர் எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த எண்ணெயும் நம்ம தாளிக்கிற எண்ணெய் அதை விட்டுட்டு அது எண்ணெய் சூடானது ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஏலக்காய், அப்புறம் நம்ம பிரியாணிக்கு போடுற அந்த இலை, கிராம்பு, அப்புறம் கடல் பாசி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம உடனே நம்ம என்ன வெங்காயத்தில் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்க அதை போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு அது நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறது தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும், மற்றபடி டக்குன்னு நம்ம இது பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக லைட்டாக அப்படியே வதங்கி மணமாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்துட்டு 3 தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா அடுப்பை கூட்டி வச்சு நல்லா கிண்டி விடணும். இப்போ கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ தக்காளி போட்டோன்னே நம்ம அதை உப்பு போட்டோன்னே கொஞ்சம் வதங்கள் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு அடுப்பை மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுப்போம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா கிண்டி விடுங்க. பிடிக்காமலும் இருக்கணும், ஆனால் வதங்கியும் இருக்கணும். அந்த மாதிரி அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நேற்று நைட்டு விட்ட தயிர், ஊற விட்ட தயிரை எடுத்து 1.5 ஸ்பூன் போட்டுப்போம், புளிக்காத தயிரை போட்டுட்டு அதையும் நல்லா கிரேவி பதத்துக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கிண்டி விட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான மசாலா பொடி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுட்டு 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டுட்டு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு கலருக்காக காஷ்மீர் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஆச்சி பிரியாணி மசாலா பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சே கிண்டி விடுங்க. அந்த மசாலாவும் ஃப்ரையாக கருகிடக்கூடாது, நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளியும் கருகிடக்கூடாது. இப்போ ஒரு குத்தளவு கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம இந்த மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம கிண்டி விடலாம். இப்போ நான் இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே 3 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே கிளாஸை எடுத்து நம்ம எத்தனை கிளாஸ் நம்ம அரிசி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் 3 கிளாஸ்க்கு வந்துட்டு 4.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இப்போ பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம்னா தண்ணி வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதித்த உடனே ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ரைஸும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி குடிக்கும். நம்ம அந்த மாதிரி எப்போவுமே அரிசி யூஸ் பண்ணியிருப்போம், அதை மேனேஜ் பண்ணி நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாத்திரம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நம்ம கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு போகணும். இப்போ நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 கிளாஸ் அரிசிக்கு வந்துட்டு நான் 5 கிளாஸ் தண்ணி ஓகே. ஏன்னா நம்ம அது ஏற்கனவே நம்ம மசாலாவிலலாம் வேக வச்சுட்டோம். இதை நம்ம சிம்மில் வச்சே நம்ம ஊற வச்சுருக்கோம் அரிசியை வேறு, அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நேருக்கு நேர் தண்ணி விட்டால் கொஞ்சம் குழஞ்சிரும், அதுக்காக கொஞ்சம் ஃப்ரையாக வேணுன்றதுக்காக நம்ம சிம்மில் வச்சே கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணியாக கம்மியாக விட்டே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பிரியாணிக்கு மேல்ட்டால் தூவுறதுக்காக 2 வெங்காயத்தை எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷாக நம்ம இப்போ சிக்கனை வந்து விரவுறதை நான் வீடியோ போடல, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது 2 காம்பினேஷனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குஸ்கா இப்போது ரெடி ஆகிட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு திரும்பி நம்ம மூடி வச்சு நம்ம சிம்மில் வச்சு எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு பக்குவமான ஒரு
டேஸ்ட்டில் அது வெந்த உடனே நல்ல ஸ்மெல் அழகாக நல்ல மனம் வரும். இப்போ நம்ம அடுப்பை கேஸ் பந்த் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் மேல்தால தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் அது மேலேயே தூவி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை அப்படியே விட்டோன்னா உதிரியாக அழகாக ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை தட்டி விட்டால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.